வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாமா? வேண்டாமே இந்த வார்த்தைகள். அதாவது என்னதான் அனுபவஸ்தர்களாகவும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சில இடத்துல சில வார்த்தையை டக்குன்னு சொல்லிடுவாங்க யோசிக்காமல். என்ன அந்த மாதிரி நேரத்தில் அதை கேட்குறவங்க மனசு டக்குன்னு புண்படுறதோட மறக்க முடியாத மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன, எந்தெந்த வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அதை பார்க்கலாமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நெருங்கின ஒரு உறவினரை பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் வயிற்று வலிக்கு. அவர்கிட்ட போய் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ஏதாவது வயிற்றில் கட்டிக்கிட்டு இருந்துற போகுது, அதுவும் கேன்சர் கட்டியாக இருந்தா இப்போல்லாம் யாருக்கு என்ன வருதுன்னே சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறது. இதை கேட்குறவருக்கு அப்படியே வயிற்றில் புளியை கரைச்சி மேற்கொண்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவார். அது மாதிரி இப்போ குழந்தையோட பேர் சூட்டு விழாவுக்கு போவாங்க. அதில் அந்த குழந்தையோட பெற்றோர்கிட்ட பேர் நல்ல அருமையான பேராக வச்சுருக்கீங்க, சூப்பராக சுரேஷ். என்ன நான் கூட எங்கள் பையனுக்கு 2 வருஷம் முன்னாடி இறந்தானே, அவனுக்கு அந்த பேர் தான் வச்சேன். என்ன ஏதோ அப்படி போயிட்டான், இவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொல்லி இப்படி சொல்லி இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். அதே மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட அப்படியா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், என்ன நல்லா வாழட்டுங்க, கல்யாணம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நல்லா விசாரிச்சிங்களா, வெளிநாட்டு மாப்பிள்ளைன்ன உடனே எனக்கு பக்குனுச்சு, இப்போல்லாம் தான் அதை இதையும் கேள்விப்படுறோமே அப்படிங்கிறது. உடனே அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே குழம்புற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறது. அப்புறம் அந்த ஃப்ளாட்டில் யாரோ எய்த்தாப்பில் இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க எனக்கு சதா கால்வலி எந்த நேரமும் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பாரு கால் வலின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாத, உடனே போய் பாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இப்படி தான் கால்வலின்னு சொன்னாங்க, இப்போ படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி போய் எதையாவது ஒன்று சுருக்குன்னு சொல்லிடுறது. அப்புறம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற நண்பர்கிட்ட நல்லா ஆரம்பிங்க, நல்லா ஜாம்னு நடக்கும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பார். அதை விட்டுட்டு பார்த்து செய்யுங்க, இந்த பிஸ்னஸ்ங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, நண்பருங்கிறதுனால சொல்கிறேன், யானைக்கும் அடி சறுக்கும்பாங்க, நம்மெல்லாம் பூனை அப்படிங்கிறது. உடனே அவர் தெரியாதனமாக ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த நிமிஷம் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் அடைவார். அப்புறம் நம்ம உறவினரில் கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கவங்க ஒரு ஆசையாக ஏதாவது சாமான் வாங்கிட்டு ஒரு ஸ்வீட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்மளை பார்க்க வராங்கன்னு வைங்க. அவங்கள்ட்ட ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வர, உன் வசதி தான் எனக்கு தெரியாதா, எதுக்கு இப்படி அனாவசியமாக நீ போட்டு செலவழிச்ச அப்படின்னு சொல்லி அவங்க வசதியை அந்த நேரத்தில் குத்தி காட்டுறது. இதுவும் ரொம்ப தேவையில்லாத ஒன்று. அப்புறம் இந்த புது சாரி எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக்கணும். இதை விட்டுட்டு இந்த கலர் சூப்பரான கலர் தான், ஆனால் இதெல்லாம் சிகப்பாக இருக்கவங்க கட்டினா தான் நல்லாயிருக்கும், உனக்கு சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஏண்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தோழிக்கு ஒரு மாதிரி முகம் வாடி போயிடும். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம், இந்த கல்யாணத்துல எல்லாம்
நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போல்லாம் மேட்சிங்காக இருக்கிறதுக்காக கோல்டு இல்லாத இதுவுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் கோல்டும் போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நெருங்கின உறவு பெண்ணுக்கிட்ட போய் என்ன என்ன பிரமாதமாக ஜொலிக்குது இப்போல்லாம், அதாவது என்ன கோல்டாக என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அது தெரிஞ்சுக்கலன்னா அவங்களால இருக்க முடியாது. என்ன அதுக்கு என்ன பிரமாதமாக இப்படி ஜொலிக்குது, என்ன இப்போல்லாம் பாரு எங்கள் தங்க மாதிரியே செஞ்சிட்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறது. அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. அவங்க ஒரு புன்சிரிப்பாக சிரிச்சுட்டு நகர்ந்து போயிட்டாங்கன்னா இவங்க ஏமாற்றம் அடைகிறது. இது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் என்ன ஏதாவது ஒரு இடத்துல இதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். இது அந்த நேரத்தில் அவங்க எதிராளியோட முகம் அப்படியே வாடி போகிறதோட இல்லாமல் அதை பற்றியே நினச்சி அவங்க கொஞ்சம் குழம்பி போவாங்க. அப்படி இல்லாமல் உங்களோட வார்த்தைகள் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதா, ஒரு மன ஆறுதலை கொடுக்குறதா இருக்கணும். இந்த மாதிரி கவனித்து பேசலாமா? ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.